என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பிரபஞ்சம் தான் சொல்ல முடியும். ஆண்கள் எடுத்து தான் பெண்கள். ஏன்னா நிறைய அனுபவித்து சொல்கிறேன். ஏன்னா சில பேருக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்காது. ஆண்கள் எப்போவுமே 5 நிமிஷம் வேலையை சேர்ந்துட்டு போவாங்க. நம்ம பெண்கள் 10 மாதமும் சரி எவ்வளோ கஷ்டப்படுவோம். அவங்க முன்னாடி ஏறு ஓட்டுற மாமா, நல்லா போடுற மாமா முன்னாடி ஏன்னா சந்தோஷத்தை கொடுக்குறாங்க அவங்க தான். ஏன்னா அவங்கள நம்ம பகிர்ச்சிக்க முடியாது. எல்லாம் கஷ்டப்படுறாங்க. அந்த 5 நிமிஷத்தில் ½ வச்சுங்க, அதுலேயே அவங்க கஷ்டப்படுறாங்க. ஏன்னா பழைய இடத்துல நிறைய பேருக்கு தண்ணி அடிச்சுட்டு வருவாங்க. தண்ணி அடிச்சுட்டு அப்படியே மொட்டிட்டு தண்ணி அவங்களுக்கு போயிடும். அவங்களுக்கு நொங்கு வெளியே வந்துடும். பெண்கள் கஷ்டப்படுறாங்க. குழந்தை பிறந்தவரை பெண்களுக்கு ஹார்மோன்ஸ் அதிகமாக இருக்கும். சொருக்க வாட்டர் வந்துகிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்தமாரி பெண்கள் ஆம்பளைகளை குறை சொல்கிறது தப்பே கிடையாது. ஆண்களும் குறை சொல்லக்கூடாது. என்னை பொறுத்திருக்கு. ஏன் ஒரு நாளாவது வல்லாரைக்கீரையும் ஒரு ஜூஸும் ஆண்களுக்கு சரி குடிக்க போகிறாங்க. ஏன்னா உங்களால் தான் போடுறாங்க. ஏன்னா சில விஷயம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது அதெல்லாம் உண்மை தான். நானே அட்ஜஸ்ட் பண்ணது கிடையாது. இப்போ வெளியே தனிமையில் 2 வருஷம் இருந்த பிறகு நம்ம கணவனுடைய அருமை என்னன்னு தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் தான் மிக சிறந்தது சொல்ல முடியும். ஏன்னா அவங்க ப்ரப்போஸ் பண்ணுறது எப்படின்னா, நம்ம ஒரு காதல்னு சொல்லும்போது ஒரு பெண்ணுக்கிட்ட ஒரு ஆண்கள் தான் காதல் சொல்லுவானுங்க. அப்போ பெண்கள் கற்பை பாதுகாப்பு பண்ணிக்குதுங்க. அவசரம் பெண்கள் சரியாக இடம் தர மாட்டாங்க. அப்படியே இடம் கொடுத்தா என்ன நடக்கு தெரியுங்களா, அவன் மட்டும் போட்டுருவோம். 5 நிமிஷம் சரியாக வேலை கூட சேர்ந்து 10 மாதம் சுமந்துருவோம். கொஞ்சம் வேலை கூட சேர்ந்துருப்போம். பயந்து அவர் அப்படியே நொங்க ரிலீஸ் பண்ணிட்டு போயிடுவார். நல்லா புடலங்க நல்லா விட்டு நல்லா ஆட்டிட்டு போயிடுவார். அந்த டைமில் நம்ம மெய் மறந்துடுவோம். அப்போ அந்த 10 மாதம் நம்ம கஷ்டப்படுறோம். ஆனால் நம்ம ஒரு சக்தி இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆண்களுக்கு அப்புறம் தான் பெண்கள். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க எனக்கு தெரியும். என்னை பொறுத்தவரைக்கும் அனுபவித்து சொல்கிறேன் நான். ஆண்களை சந்தோஷம் வைக்கிறதும் ஆண்களை தான், மாமனுங்க தான், அத்தானுங்க தான். அதுக்கப்புறம் நம்ம தான். ஏன்னா சீக்கிரத்தில் ஜெயிக்க முடியாது. ஒரு லேடிஸ் சொல்கிறாங்க, தமிழ் செல்வி ஜெயிச்சவங்க மட்டும்தான் வாயத்தரங்கள் என்னென்ன பொத்திட்டு மூணுமா. அவங்க விட்டு ஆம்பளைங்க சார் நான் ஒரு நாள் சொல்கிறேன், அவங்க புருஷனுக்கோசரம் ஒரு நாள் அவங்க எல்லா வேலையும் அவங்க செய்வாங்களா? செய்ய முடியாது. ஆண்கள் அந்த ஒரு விஷயம் சந்தோஷம் கொடுக்குறது தான் அது பெரிய விஷயம். புரியுதுங்களா? அவங்களால தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். பெண்கள் நிறைய விஷயத்தில் டேலண்ட்டாக இருக்கலாம். ஆண்களுக்கு அப்புறம் தான். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க ஃப்ரெண்ட்ஸ், அம்மாங்களே எல்லாம் பொதுவாக நான் சொல்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க.